இஸ்லாமியர்களின் குரான் புஸ்தகத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அநேக குறிப்புகள் இருக்கின்றது. என்னதான் அடிப்படையான கிறிஸ்தவ கொள்கைகளுக்கு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இயேசு கிறிஸ்துவின் சிறப்பான இயல்புகளை, குணநலன்களை, கௌரவத்தை குரான் ஏற்றுக்கொள்கின்றது. இந்த வீடியோவில் குரான் புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, இயேசு செய்த அற்புதங்கள் என்னவெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது, நமது பைபிளில் இல்லாத சில அற்புதங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சிருஷ்டிப்பதற்கு அதிகாரம், இயேசு பிறந்த பொழுதில் பேசியது, இயேசு மரித்தோரை எழுப்பியது, குஷ்டரோகிகள் மற்றும் குருடர்களை சுகப்படுத்தியது, காணப்படாததும் மறைப்பொருளுமாக இருந்தவைகளை இயேசு அறிந்து வைத்திருந்தது, பரலோகத்திலிருந்து உணவுகள் நிறைந்த ஒரு மேசையை, ஒரு விரிப்பை வரவழைத்தது என்று பல காரியங்கள் குரானில் இடம்பெற்றிருக்கின்றது. இதை பற்றி குரானின் வசன ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம். நமது பைபிள் மட்டுமல்லாமல் மற்ற மத புஸ்தகங்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதை முஸ்லிம் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இஸ்லாமியர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த வீடியோவை வெளியிடுகின்றேன். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக சிருஷ்டிப்பதற்கு அதிகாரம் பற்றி பார்க்கலாம். குரானிலே இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்கின்றது. மரியமுடைய மகன் ஈசாவே, நான் உன் மீதும் உம் தாயார் மீதும் அருளிய என் அருட்கொடையை நினைவு கூறும். பரிசுத்த ஆவியை கொண்டு உம்மை பலப்படுத்தி உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தவ்ராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுத்ததையும், இன்னும் நீர் மண்ணினால் என் உத்தரவை கொண்டு பறவை வடிவத்தை போல் உண்டாக்கி அதில் நீர் ஊதிய போது அது பறவை ஆகியதையும், இன்னும் என் உத்தரவை கொண்டு பிறவி குருடனையும் வெண்குஷ்டக்காரரையும் சுகப்படுத்தியதையும், இறந்தோரை உயிர்ப்பித்து கல்லறையில் இருந்து வெளிப்படுத்தியதையும் நினைத்து பாரும். அன்றியும் இஸ்ராயேலின் சந்ததியினரிடம் நீர் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தபோது அவர்களில் நிராகரித்தவர்கள் இது தெளிவான சூனியத்தை தவிர வேறில்லை என்று கூறிய வேளை அவர்கள் உமக்கு தீங்கு செய்யாதவாறு நான் தடுத்து விட்டதையும் நினைத்து பாரும் என்று குரான் 5ஆம் அதிகாரம் 110வது வசனத்தில் பார்க்க முடியும். அதாவது இது என்ன சொல்கின்றது என்றால், அல்லாஹ் ஈசாவாகிய இயேசுவின் பேரில் ஒரு ஆவியை அனுக்கிரகித்து ஈசா என்கின்ற இயேசு களிமண்ணினால் செய்ததை உயிர் பெறுமாறு சுவாசத்தை ஊதும்படியான வல்லமையை கொடுத்தார். ஈசா என்கின்ற இயேசுவை தவிர ஜீவனை உண்டாக்கும் வல்லமையை வேறு எவருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று இந்த வசனத்திற்கு இபின் அரபி என்பவர் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். இயேசுவுக்கு மட்டுமே சிருஷ்டிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த குரான் வசனம் எடுத்துரைக்கின்றது. இரண்டாவதாக, பிறந்த பொழுதில் இயேசு பேசினார் என்று குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மரியாள் தன் மகனை பிரசவித்த போது குழந்தையை திருமணம் ஆகாத நேரத்தில் பெற்றெடுத்தாள் என்கின்ற கருத்தின் பேரில் மரியாளை மக்கள் குற்றம் கூறினர். ஆனால் அவளோ குழந்தையை சுட்டி காட்டினாள் என்று குரானில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படியாக குரான் வசனம் கூறுகின்றது, ஹாரூனின் சகோதரியே, உன் தந்தை கெட்ட மனிதராக இருக்கவில்லை, உன் தாயாரும் நடத்தை பிசகியவராக இருக்கவில்லை என்று கூறினர். அந்த சமயம் மரியம் தன் குழந்தையை சுட்டி காட்டினார். அந்த சமயம் குழந்தையாகிய ஈசா என்கின்ற இயேசு, அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றார், என்னை இப்படியாக பிறக்க செய்ததும் அவர்தான், இன்னும் நான் எங்கு இருந்தாலும் அவன் என்னை முபாரக்கானவனாக நற்பாக்கியம் உடையவனாக ஆக்கியிருக்கின்றான் என்று கூறியதை 19ஆம் அதிகாரம் 28-30 வசனங்களில் பார்க்க முடியும். இந்த வசனங்கள் என்ன கூறுகின்றது என்றால், மரியாளை சுற்றி நின்ற ஜனங்கள் அனைவரும் அவளை நிந்தனை செய்வதில் வெகு தூரம் சென்றபோது மரியாள் மிகவும் மௌனமாக இருந்து என் குழந்தை பதில் சொல்லுவான் என்கின்ற தோரணையில் இயேசுவை சுட்டி காட்டினாராம். சாட்சி சொல்லுவது போல அவள் அவரை சுட்டி காட்டிய போது சுற்றி இருந்த ஜனங்கள் மிகவும் கோபமடைந்து அவளுடைய சோரத்தனத்தை பார்க்கிலும் அவள் நம்மை பரிகாசம் செய்வது கேவலம் என்று கூறினார்களாம். இப்படியாக ஈசா என்கின்ற இயேசு தாயின் மடியிலே பால் அறிந்து கொண்டிருக்கும் போது மரியாளுக்கு எதிராக அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை கேட்டபோது இயேசு பால் உட்கொள்வதை நிறுத்திவிட்டு ஜனங்களின் பக்கம் தனது முகத்தை திருப்பி தன் இடது கையில் சாய்ந்து கொண்டு விரலை சுட்டி காண்பித்து இயேசு கிறிஸ்து பேசினார் என்று ஒரு விளக்கம் எடுத்துரைக்கின்றது. அல்ராசி என்பவர் இந்த கருத்திற்கு விளக்கம் கொடுக்கும் போது,
மரியாளை குறித்து யூதர்கள் தங்கள் மத்தியிலே தர்க்கம் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவளிடம் சகரியா என்பவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது, இவ்விதமாக செய்யும்படி உமக்கு கட்டளையிடப்பட்டிருக்குமானால் உமக்காக நீர் பேசும் என்று அந்த சகரியா தீர்க்கதரிசி கூறினார் என்றும், நான் அல்லாவின் ஊழியக்காரன், அவர் எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் என்று ஈசா என்கின்ற இயேசு கிறிஸ்து தெரிவித்ததாகவும் கூறுகின்றார். இப்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்த போதே அவர் பேசினார் என்கின்ற அற்புதம் குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து மரித்தோரை எழுப்பி குஷ்டரோகிகள் மற்றும் குருடர்களை சுகப்படுத்தினார் என்று குரான் கூறுகின்றது. அல்லாவின் அனுமதியினால் குருடனாக பிறந்தவனையும் குஷ்டரோகிகளையும் இயேசு குணப்படுத்தி மரித்தோரை உயிர்ப்பிக்கின்றேன் என்று இயேசு கிறிஸ்துவின் வாய்மொழியாக குரான் குறிப்பிடுகின்றது. இது பற்றி அல் இம்ரான் 49 பார்க்க முடியும். குருடர்கள் என்று இந்த வசனத்தில் வருகின்ற வார்த்தை பிறவியிலிருந்தே குருடராக இருந்த மனுஷர்கள் என்ற அர்த்தத்தில் வருகின்றது. குஷ்டம் என்பது ஒரு பயங்கரமான நோய். இப்படியாக இந்த குஷ்டப்பட்ட மனிதர்களையும் குருடர்களையும் குணப்படுத்துவது என்பது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட செயலாக இருக்கின்றது. இப்படியாக ஒரு முஸ்லிம் நபர் இதற்கான விளக்கத்தை கொடுக்கின்றார். இப்படியாக குருடு குஷ்டத்திற்கு பரிகாரம் இல்லாதிருப்பதினால் இயேசு கிறிஸ்து தெய்வத்தின் மகன் என்பதை நிரூபிக்கும் மார்க்கமாக இந்த வசனத்தை யூதர்களுக்கு அடுத்தடுத்து கூறுமாறு அல்லாஹ் ஈசாவாகி இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னார் என்பதாக இபின் இஷாக், ஹபீஸ் இபின் உமர், இக்ரிமா இவைகளிலிருந்து எடுத்து அல் முசன்னா என்பவர் எடுத்து கூறுகின்றார். ஈசா என்கின்ற இயேசு சில சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த வேளையில் ஒரு சிறுவன் மற்றொருவன் மேல் பாய்ந்து காலால் உதைத்து அவனை கொன்று போட, இரத்தம் வழிந்தோட ஈசாவின் கரங்களில் கற்களை வீசினான். ஜனங்களுக்கு இது அறிவிக்கப்பட்டு ஈசாவாகி இயேசுவின் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இயேசுவை பிடித்து நீதிபதிகளிடம் கொண்டு சென்று இந்த சிறுவன் மற்றொரு சிறுவனை கொன்றுவிட்டான் என்று கூறினார்களாம். நீதிபதி இதை குறித்து இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டபோது, அவனை கொன்றது யார் என்பதை நான் அறிவேன், மேலும் நான் அவனுடைய நண்பனும் அல்ல என்று ஈசா பதிலளித்தாராம். அவர்கள் ஈசாவை அடிப்பதற்கு வந்தபோது, அந்த சிறுவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று ஈசாவாகிய இயேசு கிறிஸ்து கூறினாராம். அதற்கு அவர்கள் ஏன் என்று கேட்டபோது, அவனை கொன்றது யார் என்று கேட்பேன் என்று அவர் பதில் கூறினாராம். ஜனங்கள் அனைவரும் இயேசுவை பார்த்து, அவன் மரித்து விட்டான், அவன் எப்படி உன்னோடு பேச போகின்றான், இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார்களாம். பின்பு அந்த மரித்தவனை இயேசுவிடம் கொண்டு வந்தார்களாம். ஈசாவாகிய இயேசு அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த வேளையில் அல்லாஹ் அந்த சிறுவனுக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்தருளினாராம். வஹாபில் காணப்படும் ஒரு வரலாறு இப்படியாக கூறுகின்றது. பெரும் திரளான வியாதியஸ்தர்கள் அநேகமாக 50,000 பேர் ஒரே சமயத்தில் இயேசுவை சூழ்ந்து கொண்டார்களாம். இயேசு வண்டையில் போக வலிமையுள்ளவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் அவரிடம் நெருங்காதவர்கள் மத்தியில், இயலாதவர்கள் மத்தியில் இயேசு தாமே சென்று ஜெபத்தின் மூலம் அவர்களை குணப்படுத்தினார் என்று கூறப்படுகின்றது. வஹாபில் இருந்து ஒரு மற்றொரு வரலாறு இருக்கின்றது. நித்திய ஜீவன் உள்ளவராக இருப்பவரே, என்றென்றும் உள்ளவரே என்ற குரலை கொடுத்து இயேசு கிறிஸ்து மரித்தோரை எழுப்பினதாக கூறப்படுகின்றது. இயேசு அவருடைய சிநேகிதனாகிய லாசருவை எழுப்பியதும் கூறப்படுகின்றது. மற்றும் மரித்து போன ஒரு மூதாட்டியின் மகனை அவர் கடந்து செல்லும் போது அந்த மரித்தவன் நிமித்தம் அல்லாவிடம் இயேசு வேண்டுதல் செய்தார். இறந்து போனவன் பாடையை விட்டு இறங்கி தன் குடும்பத்தாரோடு சேர்ந்து வழக்கமான வாழ்க்கையை அவன் தொடர்ந்தான் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நான்காவதாக, காணப்படாததும் மறைபொருளுமாக இருந்தவைகளை இயேசு அறிந்திருந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் உட்கொள்வதையும் உங்கள் இருப்பிடங்களில் சேர்த்து வைப்பவைகளையும் இன்னதென்று நான் அறிவிப்பேன் என்று இயேசு கூறியதாக குரான் குறிப்பிடுவதை சூரத் அல் இம்ரான் 49 பார்க்க முடியும். இதை குறித்து முஸ்லிம் பண்டிதர்கள் 2 காரணங்களை காண்கின்றனர். முதலாவதாக, ஆரம்பம் முதலாக மறைக்கப்பட்டிருப்பவைகளை கண்டறியக்கூடியவராக இயேசு இருந்தார். குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய தாய் தந்தையர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எடுத்து சொன்னார். உன் தாயார் உனக்கு ஒரு பொருளை மறைத்து வைத்திருக்கின்றாள் என்று ஒரு சிறுவனிடம் கூறினார். அந்த சிறுவன் வீடு சென்று அதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அழுது கொண்டிருந்தானாம். பின்பு ஜனங்கள் பிள்ளைகளிடம், இந்த மந்திரவாதியோடு நீங்கள் இனி விளையாட வேண்டாம் என்று கூறி ஒரு வீட்டிற்குள் அவர்களை ஒன்று சேர்த்து வைத்தார்களாம். ஈசாவாகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்க்க வந்தபோது சிறுவர்கள் வீட்டில் இல்லை என்று கூறினார்களாம். அப்போது வீட்டிற்குள் யார்தான் இருக்கின்றனர்,
என்று இயேசு கேட்டபோது, பன்றிகள் தான் இருக்கின்றது என்று ஜனங்கள் சொன்னார்களாம். அவர்கள் பன்றிகள் ஆனபடியினால் அந்த விதத்திலேயே அவர்கள் இருப்பார் என்று ஈசா கூறிவிட்டாராம். இதை அசூதி எடுத்துரைப்பதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக, மறைப்பொருளாக இருக்கக்கூடிய காரியங்களை எடுத்து உரைப்பது என்பது ஒரு அற்புத செயலாக இருக்கின்றது. வருங்காலத்தை பற்றியும் மறைத்திருப்பவைகளை குறித்து இறைவனுடன் நேரடி தொடர்பு வைத்திருப்பவர் மட்டுமே கூற முடியும் என்று மக்கள் நம்பினர். இப்படியாக அறியப்படாதவைகளை எடுத்து சொல்வது என்பது ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்டிருக்கின்ற ரகசியங்களை கூறுவது, ஜோதிடர்களைப் போல வேறு சாதனங்கள் இல்லாமல் ஞானத்தின் மூலம் கூறுவது ஆன்மீகத்தின் வாயிலாகத்தான் முடியும். அது இறைவன் கொடுத்த செயலால் மட்டுமே முடியும். அப்படிப்பட்ட ஒரு அபார சக்தியை அந்த இறைவன் ஈசாவாகிய இயேசுவுக்கு கொடுத்திருந்தார் என்று குறிப்பிடுகின்றது. கடைசியாக ஐந்தாவதாக, பரலோகத்திலிருந்து உணவுகள் நிறைந்த ஒரு மேஜையை, ஒரு விரிப்பை இயேசு வரவழைத்தார் என்று சொல்லப்படுகின்றது. மரியாளின் குமாரனாகிய ஈசாவே, உமது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உணவுகள் நிறைந்த விரிப்பை அனுப்பி வைக்க கூடியவரோ என்று அவரது சீடர்கள் கேட்டபோது, நீங்கள் உண்மையுள்ள விசுவாசிகள் என்றால் அல்லாவை கனப்படுத்த வேண்டும் என்று ஈசா கூறினாராம். அப்போது அவரது சீஷர்கள் அனைவரும், எங்கள் உள்ளங்கள் திருப்தி அடையவும் நீர் எங்களுக்கு உண்மையை உரைத்தீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளவும் அதற்கு சாட்சியாக இருப்பதற்கும் அதை நாங்கள் புசிக்க விரும்புகின்றோம் என்று கூறினார்களாம். இதை குர்ஆன் இப்படியாக கூறுகின்றது: மரியமுடைய மகன் ஈசாவே, உங்கள் இறைவன் வானத்திலிருந்து எங்களுக்காக உணவு மறவையை இறக்கி வைக்க முடியுமா என்று சீடர்கள் கேட்டபோது, ஈசா அதற்கு, நீங்கள் முமீன்களாக இருந்தால் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதிலிருந்து புசித்து எங்கள் இதயங்களை அமைதியடைய செய்யவும் நீர் எங்களுக்கு உண்மையை கூறினீர்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் இன்னும் நாங்கள் அதை பற்றி சாட்சி கூறக்கூடியவர்களாகவும் இருக்க விரும்புகின்றோம் என்று கூறினர். மரியமுடைய மகன் ஈசா, இறைவனே, வானத்திலிருந்து எங்கள் மீது ஒரு உணவு மறவையை இறக்குவாயாக. அது எங்களுக்கு பின் வருபவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் இருக்கும். இன்னும் எங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை அளிப்பாயாக. இறைவனாகிய நீயே உணவளிப்பவர்களின் மேலானவனாக இருக்கின்றாய் என்று ஈசா பிரார்த்தித்து கூறியதாக குர்ஆன் 5ஆம் அதிகாரம் 112 முதல் 114 வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வசனத்தை குறித்து ஜாபரிலிருந்தும் யாசிர் இபின் அம்மாரிலிருந்தும் முகமதிலிருந்தும் கடாடா தெரிவிப்பது என்னவென்றால், ரொட்டியும் இறைச்சியும் நிறைந்ததாக வந்த அந்த விரிப்பு, அந்த மேஜை கீழே அனுப்பி வைக்கப்பட்டதாம். உட்கொள்ளக்கூடியதும் முடிவில்லாததுமான உணவை சீடர்கள் ஈசாவிடம் கேட்டனர். அதற்கு ஈசா, நீங்கள் மறைத்து வைக்காமலும் ஏமாற்றாமலும் இருப்பீர்கள் என்றால் அதை நான் உங்களுக்கு செய்வேன். நான் கொடுக்கும் உணவு தீர்ந்து போகாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏமாற்றினாலோ அல்லது இதை மறைத்து வைத்தாலோ நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று கூறினாராம். ஆனால் அன்றைய பொழுது கடந்து போவதற்கு முன்பாகவே ஈசாவை அவரது சீடர்கள் ஏமாற்றி அந்த உணவை ஒளித்து வைத்து விட்டனர். ஆகவே அந்த விரிப்பாகிய மேஜை மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டு கீழிருந்த அவர்கள் குரங்குகளும் பன்றிகளுமாக மாற்றப்பட்டார்கள் என்று கூறப்படுகின்றது. இபின் அப்பாஸ் என்பவர் மற்றொரு விளக்கத்தை கூறுகின்றார். அது என்னவென்றால், 40 நாட்கள் உபவாசம் இருங்கள், பின்பு உங்களுக்கு வேண்டியதை அல்லாவிடம் கேளுங்கள், அவர் அதை உங்களுக்கு கொடுத்தருளுவார் என்று இஸ்ரேல் பிள்ளைகளுக்கு ஈசாவாகிய இயேசு கிறிஸ்து சொன்னாராம். அவர்களும் அந்த 40 நாட்கள் உபவாசத்தை முடித்த பின்பு, ஓ ஈசாவே, நாங்கள் உபவாசம் இருந்து பசியோடு இருக்கின்றோம். ஒரு விரிப்பில் ஒரு மேஜை முழுவதும் நிறைவான உணவை பரலோகத்திலிருந்து இறங்க செய்யுமாறு இறைவனிடம் நீர் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார்களாம். ஈசாவும் ரெட்டு உடுத்தி சாம்பல் தெளித்து அல்லாவிடம் வேண்டுதல் செய்தாராம். ஒரு விரிப்பின் மீது, ஒரு மேஜையின் மீது 7 அப்பங்களும் 7 பெரிய மீன்களையும் தேவதூதர்கள் கொண்டு வந்து ஈசாவிடம் கொடுத்தார்களாம். அப்போது ஈசாவாகிய இயேசு அதை ஆசீர்வதித்து அதை பெருக செய்து மக்கள் அனைவருக்கும் அவைகள் பரிமாறப்பட்டு சுற்றி இருந்த மக்கள் அனைவரும் போதும் போதும் என்கின்ற அளவில் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்ததாக அவர் விளக்கத்தை கொடுக்கின்றார். இப்படியாக நமது பைபிளில் இருக்கின்ற சில காரியங்கள் சிறிது மாற்றத்துடன் குர்ஆனில் வேறு மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பைபிளில் இல்லாத சில அதிசயங்களும் அற்புதங்களும் கூட குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படியாக இவை அனைத்தும் ஈசாவாகிய இயேசு செய்த அற்புதங்களாக குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
இது போக ஈசாவாகிய இயேசு கிறிஸ்துவின் குணநலன்கள் பற்றி பல வசனங்களும் இருக்கின்றது. விரைவாக சில நாட்களில் அந்த வீடியோவையும் போட முயற்சி செய்கின்றேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இரட்சகர். இயேசு எல்லா மனிதர்களையும் நேசிக்கின்றார். இந்து மத மக்களையும் இயேசு நேசிக்கின்றார். முஸ்லிம் நண்பர்களையும் அவர் நேசிக்கின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் பைபிள் பெரிதா அல்லது குரான் பெரிதா என்று அவர்களோடு சண்டை போடாமல் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அனைவருக்கும் நமது செயல்களின் மூலமாக, கிரியைகளின் மூலமாக, நமது பேச்சின் மூலமாக, நமது வாழ்க்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டுவோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நமது சேனலை, குறிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த முஸ்லிம் நண்பர்களுக்கு அனுப்பி வையுங்கள். இந்து வேதங்களில் இயேசு கிறிஸ்து என்கின்ற தனி பிளேலிஸ்ட் இருக்கின்றது. பார்க்கவில்லை என்றால் அதையும் பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் தெரிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.